குப்பி உடையத்தை வச்சுக்கிட்டு இருக்கணும் தப்பி இந்த மாமே உனக்கு தாமா எவ்வளவு பேர் அமர்ந்துருக்காங்க? ஆமா என்ன வார்த்தை பேசணும் சொல்லு. கபில பூந்துட்டோம் சொல்லாமா கீழே இறக்கிட்டா சொல்லலாம் மேல தூக்காத நெஞ்சின்னு சொல்ல வந்தேன் வர முடியாது போட அம்மா துணில வந்து நம்ம கோத்தாட்டு போறியா பண்ணுவா என்னடா என்ன நினைச்சிரு மனசுல நீ நினைச்சிங்கிறா ஒருத்த வந்தது வர சுத்த பாட்டு கீப்ப யார பாத்தீங்கன்னா இறங்கி வாடா இறங்கி வா இறங்கி வந்த அவனை பெல்ட் விட்டு போடுவோம் அட இறங்கி வாடான்னு சொல்றேன் வணங்க மரியாதை சொல்ல சீக்கிரம் வந்துரு சீக்கிரம் வந்துருங்க எதுக்கு கூட்டு வந்தா எதுக்குடா கூட்டு வந்தா எதுக்கு வந்தீங்க ஆட்டாடுதானே கூட்டு வந்தா ஆடு மேய்க்க வந்தியா ஆடு மேய்க்கலடா மாடு மேய்க்க வந்தீங்க ஒருத்த மூஞ்சவனி பாரு சனக்கு சூத்தாட்டு வாங்க சொல்றத கேளு சீக்கிரம் மேலே வந்துரு வர முடியாது போடாவா ஏய் யார பார்த்து போடா நீங்க எங்கட பாக்குறா ஏய் எங்க பாத்துக்கறாங்க வாங்க ஏய் என்னடா பண்ண பாடு அவன எம்மா சொல்றது என்ன வார்த்தை பேசுறது கேளுங்க யார வந்து பாடுங்க யார பாடுங்க வர சொல்ல அவன பேசுற புச்ச அறுத்துருவேன் கேட்டா மரவா என்ன பாருவா உன்னதா மரியாதை வச்சு பேசுறப்ப பெரும் மரியாதை உனக்கு என்ன மரியாதை உனக்கு என்ன மரியாதை தூரம் போயிடு பேசணும் சூத்த அறுத்துருவேன் நினைச்சுக்கிறீங்க அவன் மேல கலந்துக்கு போடுவான் என்ன வார்த்தை பேசுறேன் கலந்துக்கு போடு அதுக்கு என்ன பண்ணலாம் தெரியாம தான் ஒரு அடி அடிப்பாரு ஒரு அடி அடிச்சாவா அம்மானு சூத்த கேக்குற மாதிரி கேக்குறான் அடிப்பேன் ஒதிப்பேன் மெரிப்பேன் குத்துவேன் சும்மா இல்ல நான் மச்சான் சும்மா இல்ல உனக்கு பணம் கட்டு கட்டா குத்துக்க பணம் கட்டு கட்டா பணமா பணத்தை கட்டு கட்டா வாங்கிக்கடா அவங்க கட்டு கட்டா வாத்தா அவங்க மாட்டாங்க பணம் யாரையா கொடுக்கணும் நான் பாடு வம்பு வச்சுக்க போறேன் எவ்வளவு கொடுத்தா 1250 1250 ரூபாய் கட்டு கட்டா கொடுத்துக்கிறேன் தலைமுறை கட்டிருக்கேன் பணத்தை வச்சுட்டு பணத்தை யாரு குத்தா பணத்தை நீ கேட்ட வீட்டை தேடி வந்த வீட்டுல ஆள் இல்ல பணத்தை அம்மாட்ட தானே கொடுத்த பணத்தை உமா உன்னை கொடுத்தாங்களாம எங்க அம்மா வேண்டாம் பணத்தை வாங்கி யாரை ஏமாத்துறியா வந்து ஆட்ட ஆடுவா துப்புடா மூஞ்சி மேல கார் துப்புடா மூஞ்சி மேல பணத்தை எங்க அம்மா தானே கொடுத்தா பணத்தை எங்க அம்மா தானே கொடுத்தா பணத்தை கொடுத்தா தாளுக்கு நான் நச்சுக்கோ எங்க அம்மா உன்னை நச்சுக்கிடா அம்மாவா பணத்தை தானே கொடுத்தா கூட்டு நச்சுக்கோ நரம்புக்கு எதனா ஒண்ணு
பணத்தை வச்சு ஆமா இவ்வளவு கௌரவம் இறங்கி வர்றியா? இதை விட்டா உனக்கு வேற என்ன தொழில் தெரியும்? இதை விட்டா உனக்கு வேற என்ன தொழில் தெரியும்? கேட்டா கேள்வி கப்பல நான் தானே ஏமாந்தாரு செத்து போனோம். இது எதுக்கு? இது சுத்த வேஸ்ட். இதுதான் இது சுத்த வேஸ்ட். சுத்த வேஸ்ட். நமக்கு சைலண்ட். எல்லாரும் வந்து பாத்துக்கறாங்க கலையை வேஸ்ட்டா. டேய் இது வேஸ்ட். கலையா வந்து கலையாயிங்க. டேய் இது எதுக்குடா? இத விட்டா 1008 தொழில் எனக்கு தெரியும். அவர் பாஜாருக்கு தெரியுங்க. பாஜாரே அப்பையா வந்தவாசி பஸ் ஸ்டாண்ட்ல நாவப்பாடு கொடுத்துருக்காங்க. போனா போதுன்னு கப்பல்ல சேர்த்தா எங்க கூட்டல நார இந்த 1008 தொழில் ஏதாவது ஒரு தொழில் சொல்லு. என்ன தொழில் தெரியும் கேக்குற? என் சிசிய பிள்ளை கேளு. நீ குரு எவனும் நல்லவன் நம்ம கம்பெனில சேர்க்கிறோமோ நீ குரு நான் அமதி சைலண்ட். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சுப்பா என்னது இந்த கலைதேவி நாடக மன்றத்துக்கு முன்னதாக என்ன செஞ்சா? என்ன வேலை? வா மரகரா பம்பக்காரங்களை பாத்துக்கிறீங்களா? பாத்துக்கிறீங்களா? வந்து சைலண்ட் சைலண்ட் சைலண்ட். அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, தயவு செய்து நீங்க அமைதியா இருந்தாதான் நாங்க என்ன பேசுறோம்னு கேட்கறோம். நீங்க ஆர்வம் கொடுத்தாதான் நாங்க ஆர்வத்துக்கு. ஐயோ ஐயோ டீ கூட்டு கட்டுறீங்க பழுகுது. நீங்க வாயை திறக்காத குடிங்க. எல்லாம் வாயை திறக்காத குடிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல பாக்கல மூக்குல டீ போட்டு ஊத்தல. அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, எங்கள் கலைதேவி நாடக மன்றம் இன்று 105வது நாள் சிறப்பாக வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டிலே 105வது நாள். இதற்கு காரணம் உயிரிலும் மேலான ரசிகர்கள் உங்கள் உணர்வுதான். எங்கள் நாடகத்தை மேலும் வளர செய்த ரசிகர்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக மிகப்பெரிய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது இயல் இசை நாடகம் முதலில் தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி சிவபெருமான் ஆடியது திருக்கூத்து. அந்த திருக்கூத்தில் வந்ததுதான் தெருக்கூத்து. உலகத்தில் நாம் அனைவருமே கூத்தாடிகள் தான். அவர்கள் அனைவரும் ஒரு கூத்தாடிகள். ஒவ்வொரு பாத்திரம் ஏற்று இந்த பூமியில பிறந்திருக்கிறோம்.
இந்த தெருக்கூத்து வந்த பிறகுதான் இந்த மேடை நாடகம். இந்த மேடை நாடகம் வந்த பிறகுதான் நாடகங்கள், சினிமா. இப்ப நீங்க செல்லுல நோண்டுகளை அதெல்லாம். அப்படி நமக்கு கடற்காலாக இருக்கக்கூடிய தெருக்கூத்து அன்று சிவபெருமான் ஆடிய திருக்கூத்து. அப்பேற்பட்ட கலையை கிராமப்புறங்களில் மக்கள் இடத்திலே சிறப்பான ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். அது சும்மா சொன்னா கேட்க மாட்டாங்க, காமெடியோடு கலந்து சொல்ல வேண்டும். நல்ல அன்னப்பறவை என்று ஒரு பறவை இருக்கிறது. அதோட தன்மை என்ன தெரியுமா? உன்னதான் தேடிக்கிறேன் நான், எங்க தேவையா அவ்வளோதானா? பரவாயில்ல வை, சரியா போச்சு. இதுக்கப்புறம் ஆட வேணும்னு நினைக்கிறேன் நான். அன்பார்ந்த அன்னப்பறவை என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான பறவை. அதோட தன்மை, ஐயா நான் ஒன்றும் பண்ண ஒரு 50 ரூபாய் குறையுது. பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் அந்த அன்னப்பறவையானது பாலை மட்டுமே உட்கொள்ளுமா. நன்றி நன்றி ஐயா, நன்றி 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 ஐயா. சைலண்ட். அந்த அன்னப்பறவையானது நீரை விட்டு விட்டு பாலை மட்டும் உட்கொள்ளுமா. அதுபோன்று இந்த மாபெரும் சபையிலே அறிந்தவர்கள், கலைந்தவர்கள், கலை நடையும் நண்பணிகள் சில பேர் அமர்ந்திருக்கலாம். நாம் கற்றது கைமண்ணளவு, நாம் கல்லாதது உலகளவு. நமக்கெல்லாம் கலை கற்றுக் கொடுத்த கலைவாணியை இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறார்களாம். அப்படி கலையை விரும்பக்கூடிய அந்த அழகான நகரிலே முருகப்பெருமானுக்காக ஒரு அபிஷேக ஆராதனை செய்து ஒரு மகத்தான இந்த தைப்பூச திருவிழாவை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கிராமப்புறங்களில் தான் இப்பேற்பட்ட நாடகங்கள்லாம் வைத்து சிறப்பாக பார்ப்பார்கள். மிகப்பெரிய ஒரு பிரசாதமாக இந்த நகரத்திலே எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தை வரவேற்றதற்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டு. அரிய வாய்ப்பு தந்த அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீதி நான் டீ சாப்பிட்டு பாடுகிறேன். இந்த மாபெரும் விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாக மிகப்பெரிய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். பையன் தூங்கிட்டு இருக்கிறாமா? டேய், வேன்லயும் தூங்குற, வீட்டுல மட்டும் தூங்குறது கிடையாது. யுவராஜ் வாடா, அழகா உனக்கு சாப்பாடு போட்டு மேடை போட்டு ஆடை குட்டா கீழே போய் என்ன பண்ணி கிடக்குற? ஆடை தானே கூப்பிட்டீங்க, இந்த மாதிரி போட்டு சூத்தக்கிக்கிறதுக்கு சொல்லு. நீ ஏன் சொல்லு? நடா, உன்னை மட்டும் தானே அடிக்கிறான் அவன், என்ன கொடுத்தா அடிக்கிறான். நீ சாப்பிடுறா, நீ சாப்பிடு. அவர் எனக்கு அன்னதானம் போட்டுங்கிறாரு, நான் சாப்பிடுறதுக்கு. இந்த முகமாடா அன்னதானம் போடும். எதனா கோயில்ல அன்னதானம் போட்டாங்கன்னா ஐயா அடிக்க மாட்டேல, சத்தியமா அது அது கீழே போட்டு அவனை கூட்ட. என்ன வேலை தெரியும்? இந்த கலைத்துறையை விட்டா ஒண்ணு இருக்குதா? என்ன வேலை தெரியும்? இது எதுக்கு? இது சுத்த வேஸ்ட். இதை விட்டா இந்த ஊர் தலைவரை பார்த்து, தலைவரை பார்த்து, இந்த ஊர் தலைவரை பார்த்து சாராய கடை வச்சு பச்சு சாராய கடை. சாராய கடை? ஆமா. ஓஹோன்னு ஒண்ணு ஊர் தாண்டா இது சாராய கடை. கோயில முன்னாடி பார்த்து பார்த்தனே, கும்பலா போறாங்க, கும்பலா ஓடிக்கிறாங்க. நான் பார்த்துக்கிற பொண்ணு குடிக்கிறியான்னு ஒரு வார்த்தை கேட்கறாங்க. சாராய கடையை வைக்க போறேன். ஆமா. உடம்பு கூட கடை நான் பாத்துக்கிறேன். கள்ள குட்டியில கண்ணு குட்டி வாங்கலாம் பாரு. அதே போல காலை வச்சு போய் பொக்க பண்ணி பக்கத்துல படுத்து அதை நான் பாத்துக்கிறேன். நீ ஆட்டாடாது.
ஏன் கூட வந்து அருமையான தொழில். என்ன தொழில்? இந்த சாராய கடை, சாராய கடை பக்கத்துல உனக்கு சாகன கடை பொறுத்த கூட வந்து நல்ல வேலை. நான் முட்டை வாங்காத அவுச்சு உனக்கு என்ன வேலை? அருமையான தொழில். என்ன வேலை? என்ன வேலை? எந்த விக்கிற வேலை. வேலை ஆனா உண்டு ஐயாவது கோத்தா நக்கிற வேலை. கோத்தா நக்கிற வேலை. பழைய விரிச்சு போட்டா மாட்டுறது மாட்டு அடிக்க மாட்டல அந்த மென்டல் கூட சொல்லு. என் தங்கம் வாடா, என் சேட்டு, என் சவரம் கிளு 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 கிளு. கட்டுக்கால குட்டி இந்த சத்திய வரும் சத்தியசீல மன்னருக்கு அருகாம இருக்க வேண்டிய வாழ்க வாழ்க வாழ்க. இல்லங்க, அவன் ஒரு ஆளத்தை போல அவனை போல. தீபாவளி பட்டாசு மீதி வச்சுக்கிறான் மாடு. யாரு அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, அங்கே எழுதி வைப்பார் ஏட்டிலி, சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், ஆணவ சிரிப்பு, அது ஆணவ சிரிப்பு. தலைகுனிய வைப்பதா, சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், ஆணவ சிரிப்பு, அது ஆணவ சிரிப்பு. சத்தியசீல மன்னருக்கு மகனாக பிறந்து என் நாட்டு இளவரசன்
பெற்று சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். எனக்கும் ஒரு தம்பி இருக்கின்றான். அவன் பைரமுத்து. அவனும் அயல்நாடு சென்றிருக்கிறான் பட்டப்படிப்பு முடித்துட்டு வர. எனக்கு ஒரு தங்கை இருக்கின்றாள். அவள் பைரமுத்தழகி. அவளோ என் நாட்டிலே பாடசாலையிலே பாடம் பயின்று கொண்டிருக்கிறாள். இருந்தாலும் என் தாய் தந்தையை பார்க்க வேண்டும். அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, அழகான நமது கிராமத்திலே தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக நமக்காக அயராத பாடுபட்ட அண்ணல் அம்பேத்கர் அவர் வழியை கடைபிடித்து நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் தொல் திருமாவளவன் ஐயா விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மாவட்ட செயலாளர் மகளிர் விடுதலை இயக்கம் அம்மையார் தென் சென்னை மாவட்டம் சைதை சு ராணி என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம் இந்த அழகான வேளையிலே தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சியாக ஒரு பாடல் கேட்டிருக்கிறார்கள். இதோ அம்மையாருக்காக இது ஒரு பாடல். கைய கட்டி நாம வாய பொத்தி குஞ்சி நின்னதெல்லாம் தம்பி அந்த காலம். கைய கட்டி நாம வாய பொத்தி குஞ்சி நின்னதெல்லாம் தம்பி அந்த காலம். எப்ப சோழ தட்டி வெட்டி வரிஞ்சு கட்டி கிட்ட உருக்கி விட்டு நடப்பது இந்த காலம். அடிமையா கிட்ட தம்பி அந்த காலம். நாங்கள் அதிக மறுப்பது இந்த காலம். மறுப்பது இந்த காலம்.
அன்பார்ந்த நாடக கலை ரசிகர்களே, தயவு செய்து வழியில் இருக்கக்கூடிய வாகனங்களை எடுக்கும்படி ஊரார் உத்தரவு. சைலன்ஸ். இந்த அழகான நேரத்திலே நாடக கலா ரசிகர்கள் வழியில வண்டி நின்று கொண்டிருக்கிறது. வழியில் இருக்கக்கூடிய வாகனங்கள் நாடகம் பார்க்க வந்தவர்கள் தயவு செய்து கலை அன்பு ரசிகர்கள் வாகனங்களை அகற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த அழகான நேரத்திலே அழகான பாடல் பாடியதற்காக விடுதலை சிறுத்த கட்சி சார்பாக சைதை சு ராணி என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம் பாடலுக்காக ரூபாய் 500 வாரி வழங்கியிருக்கிறார். வாரி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆவலோடு எதிர்பார்க்கும் எங்கள் கலைதேவி நாடகம் மன்றத்தில் பாசம் தந்த பரிசு முருகப்பெருமான் தரிசனம் என்ற ஒரு சமூக நாவல் நாடகம் இதோ காட்சியை தொடங்குகிறது. நன்றி, வணக்கம். நன்றி கலந்தவர்களுக்கும் அழிந்து வந்த பருவத்தில் அறியாத நேரத்தில் வீச்சுமலை எண்ணங்கள் புறத்துமல காலத்தில் உயிர்மை எழுத்துக்களை உன்னதமாக இறக்கழித்து பெரிய புகழ் ஆசிரியருக்கு என் நன்றி கலந்துள்ள நீராகி சிறப்பாகி காற்றாகி பலப்பல உயிர்களுக்கு ஆக்கள் அழித்தல் காற்றில் சொல்லக்கூடிய உன் எழுக்க திருவிழாக விளக்கும் இந்த இறைவனுக்கு முதல்வனுக்கு இந்த சத்தியமணி நாட்டை சத்திய சீல என்ற
டேய், ஓ, மாலை எடுத்தாத்தி பெரியவங்களுக்கு எங்க போடுவாங்க? கழுத்துல போடுவாங்க. நீ எங்க போட்டுக்கிறப்பா? ஆனா அந்த கொம்புல மாட்டிக்கிச்சுங்க. கும்பாயுதை. வேற என்ன? அட பாவி. ஓ, ஆண்டவன் 2 கண்ணு கொடுத்துக்கிறான். அருமையா தெரியுது. 2 காது, ஆமா 2 மூக்கு துவாரம், ஆமாங்க. ஒரே ஒரு வாய், ஏ, ஒரு நாக்கை. ஆமா. ஏன் கொடுத்தா? எதற்கு? நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். ஆமாங்க. அன்பா பழகு, அன்பா பேசு, நல்ல வார்த்தை சொல்லு. அப்பதான்டா நமக்கு நல்ல வார்த்தை வரும். எட்ட உடனே அப்படின்னா எதிர்க்கு அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. புரியுதா? ஆமாங்க. சின்ன குழந்தைய கூட அலட்சப்படுத்த கூடாது. அலட்சப்படுத்த கூடாது. ஆனா ராஜா கண்ணுன்னு கூப்பிட்டு பாரு. ஆமாங்க. வந்து என்னன்னு கேட்கும். கடைக்கு பண்ணி எல்லாம் பொருள் வாங்கிட்டு வரும். அதை விட்டுட்டியா? எவ்வளோ? ஏய், இங்க வா. அது ஏய் வா அப்படி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். அது போல மாலை எடுத்து அந்த கயித்துல போடுறான்னா எங்க போட்டுக்கிறேன்? அது அந்த கொம்புல மாட்டிக்கிச்சுங்க. பாவி ஓ, ராஜா ஓ, அங்க எடு இதோ எடுத்துட்டேங்க. வேற என்ன? என்னுடைய நாட்டு மக்கள் எனக்கு கொடுத்த அங்கீகாரம் அங்கீகாரம். ஆமா. மணி மகுடம் மணி மகுடம். மற்றவனுக்கு தேவை. என்னென்ன? தலை இல்லாதவனுக்கு முண்டோ. யாரு முண்டா? உங்களெல்லாம் தலை இல்லாதவனுக்கு. தலை இல்லாதவனுக்கு வேற முண்டா? முண்டா. தலை இருந்தோம் எந்த மணி மகுடம் என் சிரத்தில் இல்லை என்றால் நானும் முண்டம் தாண்டா. உண்டா. மற்றவனுக்கு தேவை. என்னென்ன? செம்பாசலம், செட்டோர், ஆ. மணிமுடி. ஆ, ஒண்ணும் இல்ல. எவ்வளவு கத்துனாலும் வரமாட்டேன். வராது. அது இருந்தா தானே மனசுக்கு போய் சேர்க்கிறாரு. என்னென்ன வேலை செய்தாக்கா எக்கத்துரா வரும். எக்கத்து வரும். எந்த நேரம் பார்த்தாலும் தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறாயா. 24 மணி நேரம் தூங்குற நேரம் போகும். மற்ற நேரம் பூரா அந்த செல்லில் தான் ஓடிக்கலாம். வாங்க வர மக்கள் இருக்கிறாங்க. அது நான் நம்பாக்கா. ஏய், எதை சேர்த்தாலும் ஒன்னா சேரு. சரிங்க. தனியா போவாதை. ஏய், இந்த சத்தியபடி நாட்டை சத்திய சீல வாழ்க. சத்திய சீல வாழ்க. என்ற தெய்வத்தை ஆமாங்க. நாட்டு மக்களுக்கு எப்படியோ ஆட்சி முடிகிறது. சத்தியாவதி என்ற மத்திய வளர்ச்சி மனத்து இல்லத்தில் ஈடுபட்டு 3 செல்வங்களை பெற்றது. 3 குழந்தைகள். ஆண் 2 பிள்ளை, ஏய், ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை. மூத்தவனுக்கு மாறன், மாறன். இளையவனுக்கு முத்தி. முத்து. என் மகள் பெயர் முத்தழகி. முத்தழகி. பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகிவிட்டார்கள். ஆமாங்க. எதிர்காலத்தை உருவாக்கி தர வேண்டும். ஏய், என் மனைவி சத்தியாவதி பார்க்க வேண்டும். அம்மா.
பரிமாண்டு வழக்கும் பெண்ணின் பிறருக்கு யாவுல கண் பெண்ணும் திண்மை உண்டாக வாக்குமணி நாடு இந்த சக்திமணி நாட்டை ஆண்டு வரும் சத்திய தீரர் மன்னனுக்கு மனைவியாகி சத்யாவதி தீரம் திறப்போடு அன்பு கொள்கிறேன். அப்படி இருக்கு என் அத்தனை பார்க்க வேண்டும். அவரை பார்த்து அன்பான நாட்டை அத்தா உன் வருகைத்தான் எதிர்பார்த்தேன். எதற்காக தெரியுமா அத்தா? கடலை விட்டு அழைப்பிடித்தால பிரியா, மழை விட்டு மனப்பிடித்தால பிரியா, இந்த சத்யாவதி விட்டு நீங்கள் ஒரு கால பிரிவை கூடாது. காண வேண்டும் அவளாக ஒரு அப்படியா அத்தா? காதலா
நாயமா இது? நியாயமா? 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 நீ பண்றது நியாயமா? நீ பண்றது நியாயமா? நீங்க பண்ணது நியாயமா இல்லையா? உள்ள வச்சியே கது தட்டிட்டு வரக்கூடாது. அதுவும் 3 நாத்தான தட்டா ஏமா கது போடல ஏண்டா குரல் கொடுக்குறாங்க. காய்ச்சது இப்போ மறைந்திருந்து பசங்க இருக்கிறாங்க. இந்த வயசுல எனக்கு தேவையா? என்ன அது நான் கத்து ஒழியாச்சு. ஆமா. நீ நான் வயிற்று வச்சு முட்டை டேய் வயிறுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ராஜராஜ சோழன் அதுல அடிமானம் தான். வாடா நீ. எங்க வரா? எங்கம்மா வரா? நீ நோக்கு அறிவு இருக்கும். மோச்சா அப்படித்தான் மூடிட்டாங்க. அது இல்லடா உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டேன். அடமானம் போட்டு உனக்கு புத்தி இருக்கான்னு கேட்டேன். போதியம் போட்டு ரெண்டு இல்லாம எதுக்கு வந்து அதை வாங்கும். எடுக்கிறீரே நீ வாங்க பாரு. நல்லா வாங்கி நீ கிடைக்கிறீங்க. அப்படிலாம் சொல்ல போகாது. இப்படிலாம் கது தடுத்து நீங்க செய்யப்படாது. நீ பாத்துட்டியா? டேய் நோக்கி வெக்கமா வருதுடா. மாமி ஆ? வெக்கமாவா வருது? ஆமா. மாமாக்கு கருவாட்டு குழம்பு வச்சு ஊத்து. மாமா துணுக்கு சொல்லி வேணாம் நாடு போடுவிடா. பாலக்காட்டு பக்கத்தில் ஒரு அம்மாள் நாடா. அவ பேரை தந்த குழந்தைய யாரம்மா எல்லாம் உண்டான வருத்தரி. தப்பா என்ன அன்பு மரணம் உழைத்தாய். வாழ்க்கை பண்பும் பயணம் அது. இந்த நாட்டுக்கேற்ற மக்கள், மக்களுக்கேற்ற மன்னர், மன்னவன், மன்னருக்கேற்ற மகாராணி, மனைவியார், உங்கள் இருவருக்கேற்ற செல்வங்கள், பிள்ளைகள், இந்த அரசாங்கத்துக்கேற்ற அமைச்சர். அமைச்சரை பார்க்க வேண்டும் சீக்கிரம். நீ இருக்க ஐயோ வந்து நின்னாம் பாருமா கொழுப்பு கவுத்து விட்ட சேங்க நாட்டம். கஷ்டம் குழந்தைங்க யாருன்னா வச்சிருந்தா எழுப்பி ஊட்டிக்கிட்டு முடியும். யாரோ நம்ம ஊருக்கு யாவல் விட்டுட்டுக்கிறாரு. புது வீடு கட்டினா திஷ்டி பொம்மை எங்கேயும் தேடாதீங்க. கல்யாணி நின்று கிடக்குது போய் ஒரு 5 அடி சவுக்கு குச்சி மட்டும் எடுத்தாங்க. மொழியில நல்லா பூரா சீவி அவன் சூத்துல ஒரு சொல்லுவே நம்ம ஊர் கூப்பிட்டு வச்சேன். என்ன நினைப்பு? இதோ மன்னர் கூப்பார். கூப்பிட்டு கொடுக்குறாங்க. உங்களுக்கு போய் எவ்வளவு நாளாச்சு? கூப்பிடுறேன். மன்னர் மன்னா வணங்குகிறேன் வார்த்தைகள். வாழ்க வாழ்க வாழ்க. என் பிள்ளைகளை பார்க்க வேண்டும். அப்போ சென்று அழைத்து கொண்டு வருகிறேன். இளவரசர் வருகிறார்.
தந்தை, மாதா பிதா குரு தெய்வம். சரி காஞ்சிக்கா மாட்டியம் எட்ட போடான்னு ஐயா அடிக்கிறது பரிசு இல்லைங்க, அடி வாங்கறது தான் பரிசு. கடமை கூட்டுக்கோமே அடியாத பாடி படியாது. அடிமேல் அடி அடித்தா ஆமா நான் வாய்க்காரன் அப்பா, நான் கூடிய சீக்கிரத்தில் செத்து டேய், விடுவேன். டேய், டேய், சாமி, சாமி. நல்லா வாழ்த்துப்பா, நல்லதா வாழ்த்துப்பா. ஐயோ எப்படின்னா பிறந்தவங்க இருந்துதான் ஆக போறேன். அந்த பிறப்பில் தான் இருப்பு உண்டு. அப்பா, என்னை வரவழைத்த காரணம் என்னப்பா? எனக்கு வர வைத்த காரணம் ஏய், கல்யாணமா அவளை வரி எடுக்கிறாங்க. வர வைத்த காரணம் மகனே, என்னப்பா? பாரா, அப்பா, காரணம் இல்லாமல் எக்காரியம் நடக்காது. உண்மைதானப்பா? சொல்லாம வராது, அல்லாம குறையாது. குறையாது. எதற்காக அழைத்த தெரியுமா? காரணமப்பா? இந்த சத்தியமணி நாட்டை நீதி தவறாமல் நாட்டு மக்களுக்கு அரசாட்சி முடிந்துவிட்டது. உண்மைதானப்பா? எனக்கோ வலதாகிவிட்டது. அதனால் வலது முதிர்ந்து விட்ட காலத்தினால் தந்தைக்கு பிறகு தலையிட்டானே நாடாள வேண்டும். எனக்கு பிறகு என் நாட்டை நீதனப்பா ஆள வேண்டும். என்ன வார்த்தை வைத்திருக்கிறப்ப நானும் சின்ன சிறியவன் ஏதும் அறியாதவன் நாடு நாடாக சுற்றி பார்க்க வேண்டும். அந்நாட்டு மன்னர்கள் எல்லாம் எப்படி அரசாட்சி செய்கின்றார்கள் பார்க்க வேண்டும். அதை பார்த்து வந்துவிட்டு இந்த நாட்டு மரபை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்பா. மகனே பாரா, அப்பா, உன்னுடைய விருப்பத்திற்கு நான் மறுப்பேத சொல்ல மாட்டேன். ஆகட்டும் அப்பா. சென்னை மன்னர்கள் எப்படி ஆட்சி நடத்துகிறார்கள் என்ற முறை அறிந்து வந்து அதே போற்றி நம்முடைய நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஆமாப்பா. குதிரைய பூட்டா ஏய், அவர் ராஜா அப்படி வருகின்ற பொழுது தந்தை பாடசாலையில் படித்துக் கொண்டிருக்கிறார். அவளையும் வளர்த்து வாப்பா. சென்று வா. தோரணங்கள் மகர விளக்குகள் மேல தாளம்